So, வணக்கம் all dear students. So, welcome back to Xylem. I hope என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க அண்ட் அந்த ரியாக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ரியேஜென்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஆர் அதோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது அந்த ரியாக்ஷனையே அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏங்கிற ஒரு ரியேஜென்ட் இருக்குது, பிங்கிற ஒரு ரியேஜென்ட் இருக்குது. ஸோ இப்போ ஏ வந்து 1 மோல் தேவைப்படுது, பியும் 1 மோல் தேவைப்படுது. இப்படி 1 மோல் சேரும்போது தான் 1 மோல் ஆஃப் ஏபிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ சம் ரியாக்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பியோட அமௌண்ட் வந்து கம்மியாக பண்ணிடுவாங்க ஆர் ஏயோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இப்படி ஒன்றை நம்ம கம்மி பண்ணுறனால அது மற்ற ரியேஜென்ட்ஸோட அமௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா இப்போ ஏ வந்து 1 மோல் தேவைப்படுது, பி வந்து உங்ககிட்ட 5 மோல் இருக்குது. ஓகே, பி 5 மோல் இருக்குது, ஆனால் ஏ வந்து வெறும் ஒரே மோல் தான் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1 மோல் ஆஃப் பி இஸ் எனஃப். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 மோல்ஸ் ஆஃப் பி வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸஸ். ஓகே, அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போது ஒரு ரியாக்ஷனில் யாரோட அமௌண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் ஒரு ரியாக்ஷனை டிசைட் பண்ணுற, ஓகே, அந்த ப்ராடக்டோட அமௌண்ட்டை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த யாரோட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். அண்ட் யாரோட அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் ஏ வந்து 1 மோல் இருக்குது, பி வந்து 5 மோல்ஸ் இருக்குது. ஸோ பி வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட், ஏ வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 4 மோல்ஸ் லெஃப்ட். ஓகே, ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே எக்ஸஸ் ரியேஜென்ட் அந்த ரியாக்ஷன், ஓகே, அந்த ரியாக்ஷன் வெசலில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்கிறதுனா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரியேஜென்ட் தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். அண்ட் அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் ஒரு ப்ராடக்டோட அமௌண்ட்டை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஓகே, காட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா N2 இருக்குது, 3 H2 இருக்குது. ஸோ இங்கே N2 வந்து 3 மோல்ஸ் இருக்குது, H2 வந்து 2 மோல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது அக்கார்டிங் டு திஸ் ரியாக்ஷன் ஒரு N2 3 H2 கூட ரியாக்ட் ஆனால் தான் 2 NH3 கிடைக்கும். ஓகே, 2 NH3 கிடைக்கும். ஆனால் இப்போ N2 3 மோல்ஸ் இருக்குது. அப்போ 3 மோல்ஸ் எத்தனை மோல்ஸ் ஆஃப் H2 கூட ரியாக்ட் ஆகணும்? 6 மோல்ஸ் ஆஃப் H2 கூட ரியாக்ட் ஆகணும். ஆனால் இங்கே H2 எவ்வளோ இருக்குது? வெறும் 2 மோல்ஸ் தான் இருக்குது. யூஸ்வலாக 1 மோல் 3 மோல்ஸ் கூட ரியாக்ட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வெறும் 2 மோல்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே அமௌண்ட் வந்து இது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் அவர் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இதை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இது லிமிட்டிங் ரியேஜென்ட் 2 தான் இருக்குது. அப்போது இங்கே 2, அப்போ இந்த 2 தான் இங்கே இருக்கக்கூடிய 3 கூட ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, காட் இட். சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் என்ன ஹைட்ரஜன் வந்து 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மோல்ஸ் எவ்வளவு N2 கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு? 2/3. ஓகே, ஏன்னா இப்போ N2 இருக்குது, N2 + H2. ஸோ ஒரு N2 ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட்னு போட்டுக்கோம். ஓகே, ப்ராடக்ட். ஸோ ஒன்று இங்கே 3 பேர்த்து கூட ரியாக்ட் ஆகுது. ஆனால் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா N2 3 இருக்குது, பட் எவ்வளோ H2 தான் இருக்குது. H2 வந்து வெறும் 2 மோல்ஸ் தான் இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே எவ்வளவு N2 கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2/3ன்னு போட்டாலே போதும். ஓகே, ஜஸ்ட் 2/3 அமௌண்ட் கூட ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே 2 அண்ட் இந்த 3. ஸோ 2/3 அமௌண்ட் ஆஃப் N2 கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இஸ் தட் ஃபைன்? சரி, இப்போ இது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வாஸ் ட்ரீட்டட் வித் 25 ml ஆஃப் 0.75 மோலார் HCl. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியாக்ஷனை எழுதிக்கலாம். என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, ஓகே, NaOH என்ன ஆகுது? ரியாக்ஷன் போகுது, HCl கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ என்ன கிடைக்கும்? இந்த மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ட்ரீட்டட் வித் HCl. ஓகே, இதில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா NaCl கிடைக்கும், கூடவே H2O ஃபார்ம் ஆகும், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ NaOH எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா NaOH வந்து 1 கிராம் இருக்குது. ஆனால் HCl என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 25 மில்லிலிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 மில்லிலிட்டர் அண்ட் மொலாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.75 மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே மாசில் கொடுத்துருந்தாலும் சரி, வால்யூமில் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அமௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமௌண்ட்னா நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நீங்கள் மாற்றணும். ஸோ நம்பர் ஆஃப் NaOHன்னு நீங்கள் எடுக்கிறீங்க. NaOHன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 கிராம், ஓகே, டிவைடட் பை NaOHோட மோலார் மாஸ். ஓகே, ஸோ NaOHோட மோலார் மாஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா NaOHோட மோலார் மாஸ் 40. ஓகே, NaOHோட மோலார் மாஸ் 40. ஸோ கிவன் மாஸ் 1 கிராம், மோலார் மாஸ் 40. இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்?
ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் NaOH கிடச்சிருச்சு. சரி, இப்போ அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் HCl இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் மல்டிப்ளைட் பை கான்சன்ட்ரேஷன்ங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் அ அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொலாரிட்டிங்கிறது என்ன, N/V, ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு N வேணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளாக M-ஐயும் V-ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ அதே லாஜிக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன இருக்குது இங்கே கிவன் டேட்டாவில் வால்யூம் கொடுத்துருக்காங்க 25 மில்லி நான் அதை லிட்டருக்கு நான் மாற்றிக்கிறேன். எப்படி 10⁻³ லிட்டர். ஓகே, லிட்டர். அண்ட் இங்கே 0.75 போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் HClயும் கிடச்சிடும். சரி, இப்படி நீங்கள் NaOHோட அமௌண்ட் பார்க்குறீங்க. NaOHோட அமௌண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 0.25 கிடைக்கும். HClோட அமௌண்ட் பார்க்கும்போது 0.01875 கிடைக்குது. சரி, அதை அப்படி நம்ம இங்கே எழுதுவோமா? ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 0.025 அண்ட் இங்கே HClன்னு எடுக்கும்போது எவ்வளோ இருக்குது, HCl 0.01875 ரைட்டா, 1875. ஓகே, 1875. சரி, 1875. சரி, இந்த ரெண்டோட அமௌண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா யாரோட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அக்கார்டிங் டு திஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு NaOH ஒரு HCl கூட ரியாக்ட் ஆகி ஒரு NaCl ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடியது. பட் இங்கே அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது NaOH 0.25 இருக்குது, 25 மோல்ஸ் இருக்குது. அண்ட் HCl 0.0875 மோல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ this is my limiting reagent and this one is my excess reagent. ஓகே, அப்போ limiting reagent தான் நமக்கு எதை டிசைட் பண்ணும், நமக்கு ரியாக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகே, ஸோ அப்போ இப்போ excess reagent. ஓகே, excess reagent என்னது, இட்ஸ் an NaOH. limiting reagent என்ன, நமக்கு HCl. சரி, அப்போ நமக்கு NaOH ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, NaOH ரிமைனிங். ஓகே, இங்கே பாருங்கள், NaOH எவ்வளோ இருக்குது, 0.025 மோல்ஸ் இருக்குது. அதில் நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் NaOH ரியாக்ஷனுக்கு போகுது, லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே, இந்த அமௌண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், ரியாக்ஷனுக்கு போகும். ஓகே, இதில் இந்த அமௌண்ட் வந்து ரியாக்ஷனுக்கு போக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் போடலாமா, -0.01875. சரி, பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, NaOH ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0.0 இங்கே இருக்குது, 0.0625. ஓகே, 0.00625. ஓகே, 625 மோல்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. சரி, இப்போ NaOH வந்து ரிமைனிங் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு எவ்வளவு மாஸ், இவங்க மாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷனில் எல்லாமே mgன்னு மாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மோலை மாஸாக மாற்றுறது. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் NaOH ரிமைனிங். ஓகே, மாஸ் ஆஃப் NaOH ரிமைனிங்னு பார்த்தீங்கன்னா கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். ஓகே, மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அதை எப்படி பண்ணலாம், ஸோ 0.00625 மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ் ஆஃப் NaOH 40. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன, 250 மில்லிகிராம். ஓகே, ஸோ 250 மில்லிகிராம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு யாரோட அமௌண்ட் கம்மிங்கிறத பாருங்கள். அமௌண்ட் யாருக்கு கம்மியோ அவங்க தான் வந்து என்னென்னா ப்ராடக்டோட அமௌண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ தே ஆர் த லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் தே வில் டிசைட் the amount of product formation. Okay, so that's it, the basic concept of limiting reagent. I hope இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனுக்கான PDF வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய Telegram, WhatsApp கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, PDF ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. See you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye.